ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி வந்து தங்கச்சி வந்து ஊருக்கு கிளம்புறாளா, அதனால் சரி ஓகே இன்றைக்கி கிளம்புற இன்றைக்கும் ஸ்பெஷலாக நான் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நெய்ச்சோறும் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். நான் அப்படி தான் மாற்றி மாற்றி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால் அது ஒரு சிக்கன் ரெசிபி சரிங்களா. அது சூப்பராக இருக்கும் இந்த நெய்ச்சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நெய்ச்சோறு எப்படி செய்யணுன்றது தனியாக ஒரு ரெசிபி வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் சிக்கன் கிரேவியுமே எப்படி செய்யணும்னு கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சரிங்களா. லிங்க்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன், அரிசியை வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் டேப்பு திறந்து பார்த்தா தெரியுது தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்ல வேளை அதுக்கு முன்னாடி சிக்கன்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்களா. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நெய்ச்சோறு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுக்கு ரொம்ப கம்மி காய்கறி தான் நமக்கு தேவைப்படுமா, அதனால தான் இது செய்யலான்னு முடிவும் பண்ணது. எப்போ பார்த்தாலும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோமே சொல்லிட்டு இன்றைக்கி நெய்ச்சோறு பண்ணிடலான்னு பிளான் பண்ண ஆரம்பித்தாச்சு. தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். பக்கத்தில் எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசியுமே நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். சரி முதல்ல நம்ம சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பர்லேயும் கட் பண்ணலாம் தான், ஆனால் என்ன ஒன்று, சாப்பர் வந்து சின்னதாக இருக்குதா, அதில் நம்ம 3-4 வாட்டி போட்டு ஒரு 3-4 பேட்சாக போட்டு அதில் இழுக்க வேண்டியதாக இருக்குது. கட் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சிக்கன் கிரேவிக்கு போடுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ரொட்டீன் வீடியோ, அப்புறம் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகே, அடுத்து வந்து நான் வெங்காயத்தெலாம் கொஞ்சம் கடகடன்னு வெட்ட ஆரம்பிச்சுட்டு லைனாக தாளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எப்போவுமே நான் எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி நான் கிச்சனுக்குள்ளே வரதுக்கே ஒரு 1:00 கிட்ட ஆகிடுச்சா, அதனால் கொஞ்சம் கடகடன்னு பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கடாய் சூடானதுமே அதில் வந்து நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் அதிகமாக ஊற்றி நம்ம சமைக்கும் போது தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது தான், ஆனாலும் அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம கம்மியான எண்ணெயிலே கூட இது நம்ம செய்யலாம். ஆனால் நான் எப்போவுமே சரி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விட்டு பண்ணுவேனா, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே. அதனால் பார்க்குறதுக்குமே அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், அதனால தான். ஓகே, நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம டப்பு டப்புன்னு போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த அன்னாசி பூ இருக்கு இல்லையா, அதுவும் அப்புறம் மராத்தி மொக்கு ஒன்று அதுவும் போட்டுக்கிறேன். என் கைக்கு என்ன தென்படுதோ நான் அதை எடுத்து உள்ளே போட்டுருவேன், அவ்வளோதான். அது சில சமயம் 2-3 உளுந்தா கூட இது பண்ணிக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, வாசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் பட்டை, அது வந்து ஒரு 4 பீஸ், சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு வந்து அதுவும் ஒரு 5-6 போல் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சுமே சேர்க்கலாம். ஆனால் நான் எப்போவுமே சரி இந்த மாதிரி மொத்தமாகவே போட்டுருவேன். ஆனால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க தான், இதெல்லாம் கொஞ்சம் பொடியாக அரைச்சி போடு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காமா. ஆனால் எனக்கு இதே பழகிடுச்சா, கரம் மசாலா கூட நான் அதுக்கு ஆட் பண்ணவே மாட்டேன். சும்மா இந்த ஸ்பைசஸ்லாம் மட்டும் போட்டு விட்டுட்டு அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போடுறதுக்கு மறந்துட்டேன், அதுவுமே பாக்ஸில் காலி ஆகிட்டா. அதுக்கப்புறம் அது கவர்லேருந்து எடுத்து போட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டோன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் சரி கடுகும் போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அஞ்சரை பெட்டி எடுத்து அந்த கடுகை உள்ளே போட்டேன். நல்ல வேளை அதுவுமே பொரிஞ்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து சமைக்கும்போது சில சமயம் கடுகுலாம் போட்டு பொரியறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்தடுத்த ஐட்டம்லாம் போட்டுருவேனா, அப்போ நமக்கு கடுகு வந்து பொரியவே பொரியாது. அப்போ நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசக்கும். அதனால் இதுவே யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா கடுகு வந்து பொரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா இதெல்லாம் நல்லா இதுவானதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சரிங்களா. என் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் வந்து நல்லா காஞ்சி போன மாதிரியே இருந்துச்சு. இத்தனைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம், ஆனால் அதுவே கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா கருவேப்பிலை போட்டதால கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையுமே போட்டு வெங்காயத்தையும் போட்டு நான் அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிக்கன் கிரேவிக்கெலாம் நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும் இல்லையா, அதனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
எப்போவுமே டேஸ்ட்டாக தான் செய்வேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டேன் இன்றைக்கி வெங்காயத்தை. நீங்களே வேணால் பாருங்களேன் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சரி ஓகே, நான் வந்து சில சமயம் வெறும் பொரிக்காஞ்சட்டி மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னுடைய ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் அடுப்பு மட்டும் காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன். அது எதனால் அப்படின்னா, நான் வந்து சமைச்சிட்டே இருக்கும்போது இடையில நமக்கு இந்த பாத்திரம்லாம் சேரும்ல, சில சமயம் இந்த தக்காளி வெட்டி வச்சுருக்கிற தட்டு, அதுக்கப்புறம் எதனா கிண்ணம் எடுத்துருப்பேன், புளி உரிச்ச பாத்திரம் அதுன்னு இருக்கும். அதெல்லாம் நான் அப்போயே வந்து கையோடு வந்து கழுவி வச்சுருவேன். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் நேரம் அந்த உங்களுக்கு வந்து அந்த அடுப்பை கட்டுற மாதிரி இருக்கும். அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேப்பில் வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டியான ஒரு ஒரு குழம்பு கிடைக்கும், அதுக்காக தான். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் இப்போலாம் தேங்காய் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறது. இந்த சிக்கன் கிரேவிக்கும் சரி, மீன் குழம்புக்கும் சரி, தேங்காய் அது வந்து அதிகபட்சமாக சேர்க்குறதே கிடையாது. ஓகே, தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே ஒவ்வொரு இதையும் ஒரு 4 துண்டாக கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதனால் அது பிரச்சனை கிடையாது. தண்ணி இன்னமும் கூட வரல. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சம்மர் டைமில் எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா? எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மார்ச் கடைசியிலேருந்தே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணி வந்து அதிகமாக வரதே இல்லை. அதுக்கப்புறம் கிணறுலாம் தூர்வாரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து தண்ணி வந்து வரல. என்ன பண்ணுறது? சரி ஓகே, சிக்கன் கிரேவி முடிக்கிற டைமில் தண்ணி வந்துச்சுன்னா ஓகே பார்ப்போம். இல்லாட்டி நம்மளுக்கு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா அவசரத்துக்கு, அதை வச்சே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலான்னு தான் பிளானே. சரி ஓகே, அதுக்கப்புறம் தக்காளியுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக வெளியே தான். தங்கச்சி வந்தாலே அப்படி தான், ஒரு நாள் விட்டு விட்டு வெளியே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்து சாப்பிட்றதுக்கே மனசே இல்லை. அதனால தான் பிரியாணிலாம் செய்கிறதையே அவாய்ட் பண்ணிட்டோம். சரி நெய்ச்சோறு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து மீன் குழம்பு அப்புறம் நண்டு அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய குழந்தைனார் வேறு இல்லையா, அவங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எதனா மாங்குன்னு செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அவங்ககிட்ட சரி நம்ம தங்கச்சி மட்டும் தானே சொல்லிவிட்டு நானும் நெய்ச்சோறு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியோட முடிச்சாச்சு லஞ்சுக்கு. தண்ணி வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து குடத்துல கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சி வைப்பாங்களா குடிக்கிறதுக்காக, அந்த தண்ணியில் நான் அப்படியே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 வாட்டி நல்லா வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நல்ல தண்ணியில் வந்து மறுபடியும் அதை ஊற வச்சுட்டேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு, நீங்களே பாருங்களேன், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. டேஸ்ட் அப்போ தானே நல்லா வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணணும். அது வந்து நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து 1.5 கிலோ சிக்கன் இது, சரிங்களா? அதனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பச்சை வடை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுன்றது நமக்கு எப்படி தெரியும்னா, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்னொன்று வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த டைமில் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் நான் நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி வேறு வீட்டில் என்னென்னா சிக்கன் மசாலா வேறு இல்லை. எதுனா இல்லைன்னா நான் ஒன்றும் ஒரி பண்ணிக்க மாட்டேன். குழம்பு மசாலா இருக்கு இல்லையா, அதையே வச்சு நான் குழம்பு செஞ்சுருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மசாலா அந்த மசாலா இருந்தால் தான் செய்வேன் அப்படிலாம் கிடையாது. ஓகே, தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் இருக்குது, எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா. அவள் வந்து இந்த மீன் குழம்பு மசாலா, கறி குழம்பு மசாலா அவள் கேட்குற பிராண்டு அந்த மாதிரி இருந்தால் தான் அவள் வந்து அதை செய்யவே செய்வாள். இல்லாட்டி டேஸ்ட் வராது, நான் செய்கிறது இல்லாட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் நான் அப்படி கிடையாது. மீன் குழம்பு மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அப்படியே நார்மலாக வீட்டில் அரைச்சி வைப்போல் குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டு எல்லாமே பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி இருக்கிறத என்ன இருக்கோ அதுவே போதும் அப்படின்றவேன். எங்கள் வீட்டுக்கெலாம் போய் சமைக்கும் போதெல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன இருக்கோ, இந்த மசாலா இருக்காமல் அது போதும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே சமைச்சு முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போதே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மற்ற வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதை போடலை. சரி இப்போது அதை ஆட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளுமே ஆட் பண்ணிக்கிட்டேன்.
சரி இது நல்லா ஒரு பக்கம் வதங்கட்டும். நான் வந்து பக்கத்தில் வந்து நெய்ச்சோறு செய்கிறதுக்கு தேவையானது கூட எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து சிக்கன் 65 கண்டிப்பாக பண்ணுவேன். நெய்ச்சோறு, பிரியாணி எது செஞ்சாலும். நார்மலாக வீட்டில் சிக்கன் கிரேவி அப்படின்னாலே பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து என் வீட்லேயும் வந்து வெளியே போயிட்டாங்க அவங்களும் பையனை கூட்டிக்கிட்டு. அதனால் சரி ஓகே சிக்கன் 65 வேண்டாம், வெறும் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நெய்ச்சோறுக்கு தேவையான காய் மட்டும் வெட்டிடுறேன். என்ன அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இந்த நெய்ச்சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான். நான் கிட்டத்தட்ட 1.5 கிலோ அரிசிக்கிட்ட நான் அன்றைக்கி சமைச்சேன் நான். அதாவது ஒரு 7 டம்ளர் அளவுக்கு. 5 டம்ளர் வந்து எனக்கு 1 கிலோ அளவுக்கு வரும். 7 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். அதுக்கே இந்த ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போதும், அவ்வளோதான். நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இருந்து நான் மெலிசாக கட் பண்ணிடவே மாட்டேன். சில சமயம் வந்த வாக்கில் நான் அப்படியே விட்டு போட்டு போயிட்டே இருந்துருவேன், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு பாருங்களேன், அந்த சிக்கனுமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கு வேறு கொஞ்சம் மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது. நான் இன்னும் குழம்பு மிளகாய் தூள் அதில் ஆட் பண்ணவே இல்லை. சரி தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், குழம்பு மிளகாய்த்தூள். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூளுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் இருக்குல்ல, நான் பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ண மாட்டேன் இதில் சிக்கன் கிரேவியில். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து 3/4 ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கே வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்து காரம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு அதிகமாகலாம் இருக்காது. ஏன்னா வீட்டில் குழந்தைங்கள வேறு சாப்பிட்ணுமா. ஆனால் கலர் நமக்கு பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து நமக்கு நெய்ச்சோறு செய்கிறதுக்கு அந்த பாத்திரமும் நல்லா சூடாயிட்டு சரி அதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவுமே நெய் கூட நெய்யிலே செய்யலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக நெய் சேர்த்தா யாருக்கும் பிடிக்காது, கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட மாட்டாங்களா. அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இங்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு அவ்வளோதான், எங்கள் வீட்டில் அடி விழும். அதனால் நான் ரீஃபண்ட் ஆயிலே பண்ணிடுறேன். கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கும் நெய்லாம் பிடிக்காது. அதனால் அப்புறம் வந்து அந்த கரம் மசாலா, அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, அப்புறம் ஒரு 5 போல் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, மராத்தி மொக்கு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு 2 சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு வெங்காயம், அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்ச்சோறுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு நம்ம நெய்ச்சோறு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா, வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு மஞ்சள் தூளோ மிளகாய் தூளோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் அவ்வளோதான். சும்மா அது டேஸ்ட் தானே நல்லாயிருக்கும், நமக்கு ரொம்ப செட்டில்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி குடிச்சு சாப்பிடும்போது அந்த நெய்ச்சோறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. இந்த பக்கம் நமக்கு பாருங்களேன், மசாலா வடை எல்லாமே, அந்த பச்சை வடை எல்லாமே போயிட்டு அந்த கிரேவியே நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நான் அது கூட சிக்கனுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்குது. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நார்மலாக கொஞ்சம் அவசரமாக சமைக்கும் போது டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு விட்ருவேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் வரும். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ருசி வரணுமே சொல்லிவிட்டு ஒவ்வொன்றும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல் இந்த சிக்கனில் பாருங்கள், ஈரல் வேறு 2-3 துண்டு வேறு போட்டு விட்டாங்க கடைக்காரங்க. எப்போவுமே ஈரல்லாம் வாங்கவே மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஈரல் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, சூடாக கொடுத்தா அதை சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஆறி போச்சுன்னா அது எனக்கு என்னமோ அது சுத்தமாக பிடிக்காது. சில பேர் வெறும் ஈரல் மட்டும்லாம் கூட வாங்கி சமைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, எதுவும் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாரில் தக்காளி பேஸ்ட் அரைச்சோல்ல, அந்த ஜாரில் என்ன பண்ணிக்கிட்டேன், தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி இது கூட சேர்த்தாச்சு. ஓகே, இது இப்போ நல்லா கிண்டி விட்டுலாம். இன்னுமே நான் தண்ணி சேர்ப்பேன், ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுறதுனால இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். இந்த பக்கம் வெங்காயம் வந்து ஒரு பக்கமாக நமக்கு வதங்கிக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் வதங்காது. அதனால் அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சிக்கன் கிரேவிக்கு.
அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதி வரணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் உப்புலாம் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே சரி செக் பண்ணி சேர்த்துக்கணும். நானும் மிஸ்டேக் பண்ணுவேன் நிறைய டைம். அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் வீடியோ எடுத்து நான் போடும்போது நான் சொல்லுவேன், உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பக்கம் வந்து இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அடுப்பை மாற்றி வச்சுட்டேன். நான் இதோட சிக்கன் கிரேவியோட வேலை முடிஞ்சு கடைசியாக நம்ம நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நமக்கு. இந்த பக்கம் வந்து நமக்கு நெய்ச்சோறு பண்ணுறது பார்த்துடலாம். நமக்கு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது. ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கினாலே போதும். சரிங்களா? ஓகே, அதை அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி கூட சில பேர் சேர்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இருந்துச்சு கொஞ்சம் நிறையாவே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்குமா, அதனால் நான் புதினா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் போல் இடையில கீற்றி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகாய் தூளுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு. அதனால் ஒரு 7-8 போல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொத்தமல்லியுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் மூணுத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிவிடுவேன். ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் எல்லா வேலையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்ததுனால நான் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வந்து இதில் அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் பிரச்சனை கிடையாது. நமக்கு அது வதங்கிடும் நல்லாவே. நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கலல்ல, வெறும் ஒன்று போல் தானே சேர்த்துருக்கோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது நல்லா அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்து தண்ணி சேர்த்துட வேண்டியதுதான். இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நெய்ச்சோறு செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது. அதனால் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட டப்புன்னு நெய்ச்சோறு ஒரு சிக்கன் குழம்பு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரொம்ப சுலபமாக முடியும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் கிட்டே எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? ஏன்னா வந்து நெய்ச்சோறுக்கு தானே, நமக்கு ரொம்ப ஃப்ளேவர்லாம் வேண்டாம். ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னாக்கா அது பிரியாணி மாதிரி ஆகிடும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் தான் நமக்கு டாமினேட்டாக இருக்கும். ஏன்னா இது பேரே நெய்ச்சோறுன்றதுனால நமக்கு நெய்யோட இதுதான் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து இதில் நம்ம தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்டாக என்கிட்ட வந்து தேங்காய் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, அது பத்தாது. அதனால் வந்து நான் தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணலை, தண்ணியவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவே நல்லா தான் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு வாடெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு, நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இதில் இருந்து தண்ணியுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி அளவு வந்து நான் சொல்கிறேன். அதாவது 1க்கு 1.5 தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து 1.25 கூட சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்து இருக்கும் அரிசி, அவ்வளோதான். 1க்கு 1.5னா நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். 1க்கு 1.25 அப்படின்னா நமக்கு குழந்தைங்களாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா வெந்து மசிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் 1க்கு 1.5 எடுத்திருக்கேன். மொத்தம் 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த தண்ணியில் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வந்து நம்ம பிடிச்சி வச்சு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறது தானே இந்த டைமில். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டேன். சரிங்களா? 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்புமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஆரம்பத்துலேருந்து உப்பு போடவே இல்லை இதில், ஏன்னா வந்து வெங்காயமும் கம்மியாக தானே சேர்த்தேன். அதனால் அது எப்படி வதங்கிரும் அப்படின்றதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணலை. ஓகே, தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன். எவ்வளோ சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? 7 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1.5 கிலோ அரிசிக்கு 1 டம்ளர் 1.5 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நமக்கு இது உப்பு நார்மலாக இருந்தாலே போதும், ரொம்ப கரிக்கிற அளவுக்குலாம் வேண்டாம்.
ஏன்னா நம்ம வந்து குழம்பு ஊற்றினா சாப்பிட போகிறோம், அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க சரிங்களா. நான் எப்போவுமே சரி எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்தந்த அளவுலாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்ல தெரியல எனக்கு. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஏன்னா நம்ம சில சமயம் அரிசி கம்மியாக சேர்ப்போம், சில சமயம் 1.5 கிலோ அரிசியும்போது ஆனால் அது கம்மியாக இருக்கும், 2 கிலோ அரிசியும்போது அது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அதனால் நான் டேஸ்ட் பண்ணி தான் எப்போவுமே செய்வேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நமக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு, ஓகே நல்லா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது. ஓகே நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணேன் சிக்கன் குழம்புக்கு. இந்த மாதிரி சமைக்கும் போது நான் அப்படி தான் எப்போவுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் மீன்ஸ் அதை உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சில சமயம் உப்பே போடாமலாம் கூட பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது, அது சில சமயம் அவங்களோட கெட்ட நேரம், நம்ம சமைச்சதை அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு, அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும். ஓகே இந்த பக்கம் வந்து நமக்கு நெய்ச்சோறுக்கு அந்த தண்ணி நல்லா கொதி வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரிசியை சரிங்களா. ஓகே தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நல்லா கொதி வந்துருச்சு அதனால். ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் அந்த தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன், இல்லாட்டி நமக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் மாறிடும் இல்லையா, அதுக்காக தான். எல்லா அரிசியுமே சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து நல்லா கொதி வர அளவுக்கு வைக்கணும், அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூளோ மிளகாய் தூளோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஆனால் நான் வந்து நிறைய அந்த ஆந்திரா சைட்லலாம் நான் பார்த்துருக்கேன், அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க செய்கிற அந்த ஏதோ பஹரா ரைஸோ எதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். கிட்டத்தட்ட அதுவுமே அவங்களோட இதில் வந்து ஒரு நெய்ச்சோறு தான் நினைக்கிறேன். அதுவுமே வந்து எல்லோ கலரில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் மஞ்சள் தூள் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்களும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இதில் ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் மாறாது சரிங்களா. ஓகே இப்போ நான் வந்து அரிசி எல்லாமே அதில் போட்டுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதை, ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் நமக்கு வந்து சிக்கன் கிரேவியுமே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியோ சிக்கன் குழம்போ அது நமக்கு நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு, நான் ஃபைனலாக வந்து இதில் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதான், கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு. என்ன ஒரு குறைனா இன்றைக்கி நான் வந்து அந்த தயிர் பச்சடியும் பண்ணலை, அதுக்கப்புறம் சிக்கன் 65மே பண்ணலை. அது இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு ஃபுல்லாக இருக்கும். தங்கச்சியுமே இதுவே போதும் அப்படின்ட்டாலாம், அதனால் வந்து சரி ஓகே நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம்னு எடுத்துக்கிட்டேன் நான். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் செட்டில்டாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் காரசாரமாகவும் கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது. அவ்வளோதான். இது நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தலையுமே ஃபைனலாக தூவிட்டு அவ்வளோதான் இறக்கிட்டோன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். எப்படா சமைச்சு முடிச்சுட்டு வெளியே போகணுன்னு இருந்துச்சு, ஏன்னா செம வெக்க வேறு. நாங்கள் வந்து இப்போது வேறு வீடு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோமா. ஆனால் எதுவுமே அமைய மாட்டுக்கு. ஆனால் இது வந்து எனக்கு இந்த வீடுமே எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் கிச்சன் தான் கொஞ்சம் ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அப்பப்போ நமக்கு வந்து தண்ணி பஞ்சமாயிடுமா, அதனால் வந்து சரி வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இல்லாட்டி கூட பின்னாடி இந்த கிச்சனில் இந்த ஸ்டிக்கர்லாம் கூட ஒட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸ்டிக்கர் ஒட்டலாம், அது பண்ணலாம். இன்னும் இந்த சிங்க்கு சைடெலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கே. ஏன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அது அப்படி தான் இருக்குது. நானே எவ்வளோ இது பண்ணி பார்த்துட்டேன், அந்த எதுவும் மாற மாட்டுக்கு. நம்ம வேறு வீடு வேறு காலி பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணதுனால நான் அதையுமே இன்னும் கிளியர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சரி நம்ம வேறு வீட்டுக்கு போகிறப்ப நல்லா சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நமக்கு சாப்பாடுமே பாருங்கள், ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா அரிசி கொஞ்சம் நல்லா மேலே எலும்பி வந்துட்டு இல்லையா. உப்பு செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் தோணுச்சு, போடலாமா வேணாமான்னு. சரி சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலான்ட்டு அதை மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நல்லா ஜென்டலாக மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்சிட போகிறேன். ஒரு 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 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு, ஏன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இதில் வற்றணும், ஓகேங்களா. தண்ணி இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தம் போட்டோன்னா வேலைக்கே ஆகாது. அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றிருச்சு. கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி இருக்கணும், ஓகேங்களா.
அவ்வளோதான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், மேலே என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட வேண்டியது தான் இனிமே. அதாவது இதுக்கு நம்ம கலர் பொடிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி விட்டுட்டு அப்புறம் நெய் மேலே ஆட் பண்ணிக்குவேன் நான். ஏன்னா அப்போ தானே நெய்ச்சோறுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புவாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் நெய் சேர்த்தேன். அதனால் இப்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் தான் நெய் சேர்க்க போகிறேன். இதுக்கு மேலே சேர்த்தா அவ்வளோதான் நமக்கு. அவ்வளோதான். இது லைட்டாக தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினாவையும் தூவி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம் இதுக்கப்புறம். அவ்வளோதான். இந்த ப்ராசஸ்லாம் செய்யும்போது சிம்மில் வச்சுட்ருக்கேன். சரிங்களா? ஏன்னா இப்போ ஹையில் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவ்வளோதான் மூடி வச்சுட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அதை வந்து வைக்கணும். அதில் வந்து தம் போட்டுடலாம். தோசைக்கல் கீழே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மேலே இந்த சாப்பாட்டுக்கு மேலே தண்ணியெலாம் வச்சுருவோம்ல, வெயிட் வச்சதுக்கப்புறமா ஒரு 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 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமு, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட அதை அப்படியே விட்டுருங்க. நமக்கு ஸ்டவ் ஆஃப்லேயே வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கழித்து சாப்பிடும்போது அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணால் கூட நல்லா சூப்பராக இருக்கும். உதிரியாக பூ மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்ம கழித்து பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து தம்மெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறமா டைம் இப்போயே வந்து 2:15க்கு மேலே ஆகிடுச்சு. 2:15 2:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி, ஓகே. அவ்வளோ பாருங்கள், இல்லை சூப்பராக நல்லா வந்து தம்மாக இருக்குது நமக்கு சொல்லிவிட்டு. ரைஸ் இந்த மாதிரி எலும்பி நிற்கும்போது குச்சியாக நிற்கும்போதே நமக்கு வந்து நல்லா அழகாக ரைஸ் வெந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா நம்ம தம் போடும்போது பார்த்துருப்பீங்க, என்னடா முழுசாக இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லா வெந்து போயிருக்கும் அரிசி. உதிரியாக இருக்கும். பாருங்கள், நான் கிண்டி காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். நல்லா சூப்பரான நெய்ச்சோறும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது இப்போ நான் வந்து தைரியமாக கிண்டுறேன் அப்படின்னா, ஏன்னா வந்து எந்த அரிசியுமே உடையாது. ஒரு வாட்டி கிண்டும் போதே நமக்கு தெரிஞ்சிடும்ல, இதுக்கு மேலே கிண்டுனா அவ்வளோதான் ரைஸ் உடஞ்சிரும் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம சர்வ் பண்ணும்போதுமே சரி, எப்போவுமே வந்து இப்போ மதியானம் நான் செஞ்சுருக்கேன் இதை. இப்போ நான் எல்லாருக்கும் வச்சு கொடுக்கும்போது, சூடாக வச்சு கொடுக்கும்போது அப்படியே ஒரு சைடில் தான் நான் எடுத்து வச்சு கொடுத்துருவேன். ஒரு சைடாகவே அப்படியே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிடுவேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும் மொத்தமாக ஒரு வாட்டி ஒரு கிண்டி விட்டுருவேன். இல்லாட்டி நம்ம நைட்டு சாப்பிடும்போது வந்து அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கேக் மாதிரி ஆகிடும் அந்த சாப்பாடெல்லாம். அப்புறம் நம்ம வந்து உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பிட்டதுக்கப்புறமா எப்போவுமே சரி, நைட்டும் அந்த சாப்பாடு தான் அங்கே சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு வாட்டி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ரைஸும் உடையாது, தைரியமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்போ தான் நமக்கு நைட்டுக்குமே சாப்பாடு நல்லா உதிரியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் நமக்கு ஒரு பக்கம் ரெடி. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோமா சொல்லுங்கள்? சாப்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சுடவே இருக்கும்போதே எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டேன்னா, அது செம்ம சூடு. சாப்பாடு பிசையும் போதே வந்து கையே வைக்க முடியல, அந்த அளவுக்கு சூடாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த வெக்கையிலையும் சூடாக சாப்பிட்டா தானே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பொருட்படுத்தாமல் என்ன பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச பீஸெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இது கூட தயிர் பச்சடிலாம் இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் காம்பினேஷனு. அப்புறம் அவிச்ச முட்டைலாம் கூட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லன்ச் எங்களுக்கு இதுதான். நைட்டு டின்னருக்குமே இது தான். சரிங்களா? அவ்வளோதான். இந்த ரொட்டீன் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வந்து என்கிட்ட பேசணும், இதில் இந்த மாதிரி இல்லை, இது வேண்டாம், இது நல்லா இல்லை, எதனா சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு எதனா உங்களுக்கு ரெசிபி எதனா வேணும்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் செம்மையாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டெய்லி 9 o'clock வந்து நம்ம சேனல்லேருந்து ஷார்ட்ஸ் வந்து வரும். அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஷார்ட்ஸ் எல்லாமே கூட. ஓகே, அவ்வளோதான். நான் ஃபைனலாக எப்போவுமே சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.